வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு பிரத்யாகாரம். This video is sponsored by BuyMode mobile app. அஷ்டாங்க யோகத்தில் 8 படிநிலைகளுள் இரண்டாவது பாதியான 5வது படிநிலையில் இந்த பிரத்யாகாரம் வருகிறது. முதல் 4 படிநிலைகளும் பகிரங்கா என அழைக்கப்படுகிறது. 5 முதல் 8 வரையான இரண்டாவது பகுதியை அந்தரங்கா என்று அழைக்கப்படுகிறது. இந்த முதல் 4 இந்த பகிரங்காவை வெளிப்புறத்தே நடக்கும் விஷயத்தை பற்றி கூறுவதனால் இதை பகிரங்கா என்பார்கள். இரண்டாவது பகுதியான இந்த அந்தரங்கா என்பதை நமக்கு உள்ளே நடக்கும் நிகழ்வை குறித்து வெளிப்படுத்துவதனால் இதனை அந்தரங்கா என்பார்கள். இந்த பகிரங்கா, அந்தரங்கா என்பதெல்லாம் சமஸ்கிருத வார்த்தைகள். இப்போது நாம் இரண்டாவது பகுதியான இந்த அந்தரங்காவின் முதல் படியான பிரத்யாகாரத்தை பற்றி இங்கு சிறு விளக்கத்தை பார்ப்போம். பிரத்யாகாரம் என்பது பிரதி ப்ளஸ் ஆகாரா என்கின்ற சமஸ்கிருத வார்த்தையின் விளக்கமாகும். ஆகார என்றால் நமக்கு தெரியும், உணவு, ஆகாரம் என்று கூறுவோம். அதுவே சமஸ்கிருதத்தில் ஆகாரா என்றால் சுவை என பொருள். பிரதி என்றால் விளக்குதல் என பொருள். எனவே சுவை விளக்குதல் என்பது இதன் பொருள். பிரத்யாகாரம் என்றால் நம் இந்த புலன்களை அடக்கி வைத்தல் என்கிறார்கள். இந்த 5 புலன்களையும் கட்டுக்குள் வைப்பதையே பிரத்யாகாரம் என்கிறோம். நமக்குள் இருக்கும் இந்த புலன்கள் என்னும் 5 வகையை இங்கு பார்ப்போம். 1 நாக்கு, 2 கண், 3 மூக்கு, 4 காது, 5 மெய். இவை அனைத்தும் ஐம்புலன்கள் என்கிறோம். முதலில் நாக்கு என்னும் புலனை பற்றி பார்ப்போம். இந்த நாவானது சுவையை அறியும் ஒரு புலன். இதை நாம் கட்டுப்படுத்த பழக வேண்டும். பழகினோமானால் நமக்கு எந்த சுவையும் நமக்கு மிகவும் பிடித்தமானதாக இராது. அந்த சுவையை நாம் அளவோடு எடுத்துக்கொள்வோம். அதன் மீது அதிக பற்றில்லாமல் இருப்போம். அடுத்தது கண். இந்த கண் என்பது 2வது புலன். இந்த கண் என்பது நம் காணொளி மூலமும் மற்றும் இன்ன பல காட்சிகளுடனும் நமது இச்சையை தூண்டக்கூடியது. எனவே இந்த புலனையும் அடக்க நாம் பழக வேண்டும். 3வது மூக்கு. இந்த புலனானது நுகர்தலின் மூலம் நமக்கு இச்சையை தூண்டக்கூடியது. அதாவது நல்ல மணத்தை சிலர் விரும்புவார்கள், சிலர் வியர்வை மணத்தை விரும்புவார்கள். இந்த வியர்வையும் நமது மனம் கூட சேர்ந்தால் அது இன்ன பல பிரச்சனைகளை உண்டாக்கும். எனவே இந்த மூக்கு நுகரும் புலனான இதை கட்டுப்படுத்த நாம் பழக வேண்டும். அடுத்ததாக காது. இது மற்றொரு புலன். இந்த புலன் வாயிலாக நாம் கேட்கக்கூடாதவற்றை கேட்பதும், சில பாடல்களில் அந்த பாட்டுக்கு அடிமையாவதும், சங்கீதத்திற்கு அடிமையாவதும், இப்படி இந்த காதை கட்டுப்படுத்த முடியாமல் இருப்பார்கள். இதையும் நாம் கட்டுப்படுத்த பழக வேண்டும். அடுத்ததாக மெய். மெய் என்பது மற்றொரு புலனாகும். இந்த மெய் என்பது தொடுதல் என்னும் நிகழ்வின் மூலம் உணரக்கூடியது. இந்த தொடுதலின் மூலம் நமக்கு உணர்ச்சிகளை உண்டாக்கக்கூடியது.
இதுவும் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையான விஷயம். இந்த புலனையும் நாம் அடக்க பழக வேண்டும். இந்த பிரத்யாகாரத்தை 4 வகையாக பிரித்திருக்கிறார்கள். 1 இந்திர பிரத்யாகாரம், 2 பிராண பிரத்யாகாரம், 3 கர்ம பிரத்யாகாரம், 4 மன பிரத்யாகாரம். முதலாவது இந்திர பிரத்யாகாரம். இது நாம் நமது இந்திரியங்களை வீணடிக்காமல் பாதுகாக்க வேண்டும் என்பதன் பொருள்தான் இந்திர பிரத்யாகாரம். காம இச்சைகளின் வாயிலாக நாம் நம் இந்திரியங்களை பெரும்பாலானோர் வீணடிக்கிறார்கள். இதை இந்திர பிரத்யாகாரத்தின் வாயிலாக நாம் உணர்ந்து இதை நாம் வீணடிக்காமல் பாதுகாக்க வேண்டும் என்பது இதன் பொருள். 2வது பிராண பிரத்யாகாரம். இந்த பிராண பிரத்யாகாரம் என்பது நாம் நம் உயிர் சக்தியை, பிராணசக்தியை வீணடிக்காமல் பாதுகாத்தலையே பிராண பிரத்யாகாரம் என்கிறோம். அதாவது நாம் கடின உழைப்பாலும் மற்றும் பல செயல்களாலும் நாம் இந்த உயிர் சக்தியை, பிராணசக்தியை வீணடிப்பார்கள். அதைத்தான் அந்த உயிர் சக்தியை வீணடிக்காமல் பாதுகாப்பதையே நாம் பிராண பிரத்யாகாரம் என்கிறோம். அடுத்ததாக கர்ம பிரத்யாகாரம். இந்த கர்ம பிரத்யாகாரம் என்பது தேவையற்ற செயல்களை நாம் செய்யாமல் விலக்கியிருத்தல். அதாவது செயற்கரிய காரியங்களை செய்தல், ஒழுங்கீனமாக நடந்து கொள்ளுதல், தவறு செய்தல், இவ்வகையான சிறு சிறு செயல்களை நாம் விலக்க வேண்டும். இதைத்தான் இங்கு கர்ம பிரத்யாகாரம் என்கிறார்கள். 4வதாக மன பிரத்யாகாரம். இந்த மன பிரத்யாகாரம் என்பது மனதை நாம் கட்டுப்படுத்துதலை பற்றியது. நாம் மனமானது பல நினைவுகளை கொண்டு, பல நிகழ்வுகளை நினைத்து மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். இதை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். அதையே நாம் இங்கு மன பிரத்யாகாரம் என்கிறோம். இவ்வகையில் இந்த பிரத்யாகாரமானது உடலையும் மனதையும் கட்டுப்படுத்த கூறியிருக்கின்றது. அந்த மனதை கட்டுப்படுத்துவது என்பதை விட அதன் போக்கிலேயே விட்டுவிடுதல் என்பதுதான் சிறந்த வழி என பின்வந்த பெரிய மகான்கள் உரைத்திருக்கின்றார்கள். மனதை கட்டுப்படுத்துவது அவ்வளவு எளிதல்ல, அது முடியாத காரியம். அதன் போக்கிலேயே விட்டுவிட்டு அது தானாகவே கட்டுக்குள் வந்துவிடும். இந்த அஷ்டாங்க யோகத்தில் முதல் 4 படிநிலைகளையும் நாம் நன்றாக பயிற்சி செய்து வந்தோமானால் இந்த உடலும் மனமும் தானாகவே கட்டுக்குள் வந்துவிடும். அதைத்தான் பதஞ்சலி முனிவர் அவர்கள் அஷ்டாங்க யோகத்தில் இந்த பிரத்யாகாரம் என்கின்ற பகுதியில் விவரித்திருக்கின்றார்கள். நன்றி. This video is sponsored by BuyMode mobile app.